ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மாமியார் மருமகள் கதை தான் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான கதை சீக்கிரமே முடிஞ்சிடும். வாங்க நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போவோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். மாலை வேளையில் சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். சுமதி வீட்டு வாசலில் உட்காந்துருந்தா. வந்துட்டு யோசனையிலே இருக்கா. என்னன்னா, நாளை மறுநாள் அவளோட திருமண நாள். திருமண நாள் கணவன் மேல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவளுக்கு ஒரு வருத்தம் மனசுக்குள்ள. ஏன்னா 3 வருஷம் முடிய போகுது. நம்ம மாமியார் இந்த 3 வருஷத்துலயும் நம்மளை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள ஒரு நிறைவே இல்லாம இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவ சமையல்ல மாமியார்ட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்கா. என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குங்கிற வார்த்தை மட்டும் அவங்க வாயில வரலன்னு சொல்லி அவ மனசுல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே சமையல் அறையிலேருந்து ஒரு சவுண்ட் வருது. என்ன, சாம்பார்ல உப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு அப்படின்னு. அவ எப்பவுமே நினைச்சதுதான். அசால்ட்டா திரும்பி பார்க்குற அவங்க மாமியார் தான் சொல்றாங்க. ஆனா மற்றவங்க யாரும் அவங்க மாமியார் சொல்றத கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மாமியார் மருமகள் வாழ்க்கை 3 வருஷமா இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஏமா, சுமதி என்ன சமையல் பண்ணாலும் அவங்க மாமியார் குறை சொல்லுவாங்க. ஆனா சுமதியை தான் எதிர்த்து பேசவும் மாட்டா, அமைதியா தான் இருப்பான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் சுமதி அவங்களோட தோழி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா. பேசும்போது சுமதி அவங்க மாமியாரை குறை தான் சொல்கிறா. என்ன, எல்லா மாமியாரும் இப்படி தான் இருப்பாங்களா? கல்யாணம் ஆகி வந்த நேரம் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி, அதனால நீ எல்லாமே என்கிட்ட பேசிக்கோ, ஒளிமறை இல்லாமல் பேசிக்கோன்னு சொல்கிறாங்க. நாட்கள் போக போக அவங்க அம்மா மாதிரி இல்லாமல் நிஜமாலுமே மாமியார் மாதிரி தான், என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவள் தோழிக்கிட்ட இவன் விரக்தியாக பேசுகிறா. இதை அவங்க மாமியார் லைட்டாக கேட்டுட்டாங்க. கேட்டோன்னா அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அவங்க உடனே அவங்க டைரியில் நைட் எழுதி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்மக்கிட்ட ரொம்ப கலந்துக்க மாட்டேங்குது, எதையுமே மனம் விட்டு நம்மகிட்ட பேச மாட்டேங்குது. எனக்கு இருக்கிறத ஒரு பையன், ஆனால் அந்த பொண்ணு என்னமோ என்ன அந்நியமாக தான் பார்க்குது, என்கிட்ட பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தில் அவங்க டைரியில் எழுதி வைக்கிறாங்க. என்னைக்கு தான் இந்த காலம் மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க அந்த டைரியை மூடி வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஃபோன் வருது. ஃபோன் சுமதியோட அம்மா வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. சுமதி, இங்கே ஓடி வாமா, உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்கேன், நீ பார்த்துக்கோ, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சுமதியும் ஃபோன் வருது. ஏன்னா சுமதி வீட்டில் ஒரே பொண்ணு, அவங்க பார்த்துக்கிற பொறுப்பு சுமதியோடது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணிட்டு சுமதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சுமதி உடனே பதட்டம் ஆயிடுறா. என்ன, அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, உடனே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பதட்டமானா அவங்க மாமியார் அதை பார்த்துக்கிறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டோன்னா, இப்படி எங்கள் அம்மா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவங்க கணவனும் வீட்டில் இல்லை, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அப்படியே 10 கிலோமீட்டர் கிட்ட போகணும். கூட்டிகிட்டு போக கணவரும் மாமியார் யாருமே வீட்டில் இல்லை, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த மாமியார் சொல்கிறாங்க, சரி வருத்தப்படாதவா, நம்ம 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம், நீ வருத்தப்படாத அப்படின்னு. அந்த வார்த்தையில் அவளுக்கு கொஞ்சம் மனசு இழகுது. பரவாயில்ல, நம்ம கூட அவங்க வரேன்னு சொல்கிறாங்களே, அவள் அம்மா தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கட்டுன்னு சொல்லி யோசிக்கலேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பெட்டில் படுக்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறா. அப்போ சுமதியோட மாமியார் சொல்கிறாங்க, சுமதி, நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலம்மா, வா நம்ம 2 பேரும் கடையில் போய் தான் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சுமதிக்கு போக விருப்பமே இல்லை. அவள் அவங்க அம்மாவை பார்த்து வருத்தத்திலேயே உட்காந்துருக்கா. அவங்க மாமியாரோட வற்புறுத்தல் காரணமாக கடைசி டீ கடைக்கு போயாச்சு. அங்கே போய் அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீயும் அப்புறம் ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கி சுமதி கையில் வைக்கிறாங்க. மிளகா பஜ்ஜியை பார்த்தோன்னா சுமதிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, நம்ம மாமியாரா இது அப்படின்னு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இவள் ஆசையாக அவளுக்கு மிளகா பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லி கணவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நம்ம வீட்டில் நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவள் வீட்டில் மிளகா பஜ்ஜியும் செஞ்சா. அந்த மிளகா பஜ்ஜி செஞ்சது தான் அந்த வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மாமியாருக்கு மிளகா பஜ்ஜி பிடிக்காது.
அவங்க மாமனாருக்கும் பிடிக்காது, சுமதியோட கணவருக்கும் பிடிக்காது. எங்கள் 3 பேருக்கும் பிடிக்காது, நீ மட்டும் தனியாக செஞ்சு சாப்பிட்றே அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் அந்த நேரம் ஒரு பெரிய பஞ்சாயத்தையே கூட்டிட்டாங்க. அதனால அதுக்கு இந்த 2 வருஷத்துக்கு இடையில மிளகா பஜ்ஜி வீட்டில் செய்யவே இல்லை. ஆனாலும் நம்ம மாமியார் இன்னைக்கு நமக்கு வெளியே வந்து டீயும் மிளகா பஜ்ஜி வாங்கி தராங்களேன்னு சொல்லி ஆச்சரியமாக அவங்க மாமியாரையே பார்க்குறா. அவங்க மாமியார் மெல்லமாக தலையை தடவிட்டு சொல்கிறாங்க, நீ என்ன ஆச்சரியமாக எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கு புரியுது சுமதி, நீ வருத்தப்படாத, சாப்பிடு, உங்கள் அம்மாவுக்கு சரியாகும், நாங்கள் எல்லாம் கூட தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவளும் சரி அப்போ நம்ம வீட்டுக்கு நீங்கள் போங்க அத்தை, ஏன்னா கணவரும் அவங்க மாமனார் வருவாங்கல்ல. உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட் வரைக்கும் நம்ம இங்கே பார்த்துக்குவோம், நாளைக்கு காலையில் வேணால் நம்ம வந்து உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம், அது டாக்டர் வந்து ஓகே தானே சொல்லியிருக்காங்க, அதனால் வருத்தப்படாத, நம்ம இன்றைக்கி இங்கே இருப்போம், நம்ம கடையில் சாப்பிட்டுக்கலாம், அவங்க வீட்டில் எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க, நான் ஃபோன் பண்ணி மாமாக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது சுமதியோட அம்மாவுக்கே சுமதியை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியம். ஏன்னா சுமதி எப்போ அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணாலும், ஏன் மாமியார் என்ன அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குறை தான் சொல்கிறாளே தவிர ஒரு நாளும் மாமியார் நல்லவங்க, என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாள். அப்போது வந்து அவங்க ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே வாய் விட்டு கேட்கல. அப்படி அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு விட்டாச்சு. விட்டுட்டு அன்னைக்கு வந்து சுமதியோட திருமண நாள். அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேலை, அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்து சாமி கும்பிட சொல்கிறாங்க. சுமதிக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 2 வருஷத்துலேயே நமக்கு ஒரு நாளும் நம்ம மாமியார் நமக்கு கிஃப்ட் மாதிரி எதுவுமே கொடுத்தா கிடையாது, நம்மளாம் எதுவாக அதை எடுத்தால் கூட என் பையனுக்கு செலவு வைக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பா. அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல், நீ இதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மாமனார் மாமியார் மருமகளை மகனையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படி அந்த நாள் சந்தோஷமாக சுமதி போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து சுமதி வந்து பசலைக்கீரை சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருப்பா. அப்போ அவன் நினைப்பா, இன்றைக்கி நம்ம இந்த சாப்பாடை கொண்டு மாமியார் கையில் கொடுக்கும்போது எப்படியோ அவங்க எப்போவும் மாதிரி நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, சரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பார்ப்போன்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்துருக்கிற நேரம் சப்பாத்தி மாமியாருக்கு வைப்பாள். வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, சுமதி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சுமதியை பாராட்டுறாங்க. அவளால் தாங்க முடியல, சந்தோஷத்தில் அவள் அளவே செஞ்சிடறான். ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட அவளுக்கு ஒரு பாராட்டு கிடச்சதில்ல. அவங்க மாமியார் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் என்றைக்குமே உனக்கு 2வது தாய் தான், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேற்றி விடுவாங்க. அப்புறம் சுமதி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது. இதில் நமக்கு என்ன தெரியுது, மாமியார் மருமகள் உறவு வந்து நல்லபடியாக போகணும்னா ஒரு பக்கம் புரிதலும் ஒரு பக்கம் பொறுமையும் வேணும். சுமதி பொறுமையாக இருந்தா, அவங்க மாமியார் என்ன தான் செஞ்சாலும் அவங்கள எதிர்த்து பேசாமல் பொறுமையாக தான் இருந்தா. மாமியார் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் போல் புரிதலும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.